எண் 1 நிஷா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே மூத்த மொழியாம் தமிழ் மொழி என் தாய்மொழியாம். அதனை வணங்கி சிரம் தாழ்த்தி செப்புக செந்தமிழே என்ற ஆணையை ஏற்று இன்றைய தமிழ் பேச்சு போட்டியில் பங்கு கொண்டு எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் சக்தி என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற வந்துள்ளேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். முதற்கண் நான் கூறப்போகும் கருத்து, இறந்த காலம் என்பது நேற்றிரவு, நிகழ்காலம் என்பது இன்று காலை. இதில் எதிர்காலத்திற்கான இடைவெளி அதிகமில்லை. அந்த எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களின் சக்தியுமே அவசியம். இறந்த காலம் என்று பல நூறு வருடங்களுக்கு முன் தோன்றிய தேசப்பிதா மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற பல இளைஞர்களின் சக்தியே சுதந்திர இந்தியாவை உருவாக்கியது. இடைக்காலத்தில் தோன்றிய நடிகராயிருந்து பின்பு முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் அவர்களும், நடிகர் திலகம் என்று புகழ்பெற்ற திரு சிவாஜி கணேசன் அவர்களும் தனது எழுச்சி மிக்க நடிப்பினாலும் வசனங்களாலும் ஏற்றுக்கொண்ட பயன் தரும் கதாபாத்திரங்களாலும் அக்கால இளைஞர்களுக்கு நல்ல உதாரணங்களை கூறினர். எம்ஜிஆரின் கதாபாத்திரங்கள் சுயநலமற்ற மக்களுக்கு சேவை செய்வதை உணர்த்தியது. சிவாஜியின் வீரமான கதாபாத்திரங்கள் எக்காலத்திலும் எதற்காகவும் யாரிடமும் அடிமையாக இருந்துவிடக் கூடாது என்பதை உணர்த்தியது. நிகழ்காலத்தில் மேற்கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களை நன்கு அறிந்த இளைஞர்களே வாழ்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியவை: மாணவ பருவத்தில் பெற்றோருக்கும் கல்வி அளிக்கும் ஆசான்களுக்கும் முதியோருக்கும் மரியாதை அளிக்கும் பணிவான சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள் கடவுள் தந்த பரிசாவர். எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் பக்க பலத்தின் மூலமாக நற்காரியங்களை செய்வதற்கான சக்தியை பெறுதல் வேண்டும். சிறந்த கல்வியை பெற்று பல துறைகளில் ஒவ்வொரு இளைஞனும் தனித்து சிறப்பு பெற்று ஒற்றுமையாய் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்து ஆளாக போராட வேண்டும். பல்வேறு கோணங்களில் வடிவமைக்கப்பட்ட திரைத்தொடு கைபேசியை வைத்துக்கொண்டு காலத்தையும் பொருளையும் சீராக அழித்து விடாமல் அவை தரும் நற்கருத்துக்களை மட்டும் உடல் கொள்ள வேண்டும். மாந்தர்கள் பிறப்பதில்லை, வளர்க்கப்படுகிறார்கள். ஏன், அவர்களாவே வளர்கிறார்கள். ஆனால் தீவிரவாத இளைஞர்களோ இன்றைய சூழ்நிலையால் உருவாக்கப்படுகிறார்கள். இதனை உணர்ந்த ஒவ்வொரு இளைஞனும் பயிரை வளர விடாமல் செய்யும் களைச்செடியை களைவது போல நம் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைய செய்யும் அந்த இளைஞனை தமக்குள் இருக்க புல்லரை வேரோடு களைத்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். மண்ணில் குனிந்து கோலமிட்ட மங்கையரின் வம்சாவளியாக வந்த பெண்கள் இன்று விண்ணில் பறந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுள்ளனர். அவர்களின் உந்த சக்தியே பெண் இனத்தை தலைநிமிர வைத்துள்ளது. விடுதலைக்காக போராடப்பட்டவர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர் என பலர் இருக்கிறார்கள். பெண்களில் சாதனை செய்தவர்கள். அவர்கள் எல்லாம் தமக்குள் சொல்லிக் கொண்டது ஒன்றே, நம்பிக்கை என்னும் சக்தி மட்டுமே. கவிஞர் பாரதியாரின் கூற்றுப்படி ஆணிக்கிங்கே பெண் இழைப்பதில்லை காணடி என்ற கும்பிப்பாட்டையும் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் புதிய தேன் உலகம் செய்வோம் என்ற எழுச்சிமிக்க பாடலை அனைவரின் மனதில் கூட்டிப்பட்டு இரு கை தட்டினால்தான் ஓசை, இரு பாலரின் அறிவு சேர்ந்தால்தான் இந்த நாடு நன்றாக இருக்க முடியும் என்ற கருத்தை நாம் உலகிற்கு எடுத்துக்கொள்ள சென்று வேண்டும். எனவே ஒவ்வொரு இளைஞனின் அறிவு சக்தியே நாட்டின் வளத்தை, உயர்வை மனிதநேயத்துடன் உருவாக்கும் என்ற கருத்தை கூறி வாய்த்தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.